Exercise 1.1ல next 5th sum பார்க்க போறோம். Given A setல 1, 2, 3, B setல 2, 3, 5, 6 setல 3, 4, D, 1, 3, 5. Check if கொடுத்து A intersection C cross B intersection D equal A cross B intersection C cross D. இதை ஷோஸ் தட் கொடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இஸ் ட்ரூவா அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஈக்குவேஷனை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஃபஸ்ட்டு லெஃப்டை மட்டும் எடுத்து ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்டில் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சியும் பி இன்டர்செக்ஷன் டியும் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால இன்டர்செக்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சி செட்டில் 3, 4 இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். ஸோ ரெண்டுலேயும் காமன் ஏ செட்லேயும் சி செட்லேயும் காமனாக இருக்கிறது 3. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது 3 நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். ஸோ பி இங்கே என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டியில் 1, 3, 5. ஸோ இப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷனுங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் காமனாக இருக்கிறது. ஸோ பியில் உள்ள எலமெண்ட்டும் சியில் உள்ள எலமெண்ட்லேயும் 3யும் இங்கே இருக்குது. ஸோ காமனாக 3யும் 5ம் காமனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியும் கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இப்போ கிராஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் சியில் கிடச்சது 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியில் கிடச்சது 3, 5. ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 3, 3, 5. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம். இது லெஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எடுத்து செய்ய போகிறோம். ஏ செட்டில் உள்ள வேல்யூ 1, 2, 3 கிராஸ் பி செட்டில் உள்ள எலமெண்ட் வந்து 2, 3, 5. இது ரெண்டையும் காட்டி மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட் 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5. 3, 2, 3, 3, 3, 5. ஸோ ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டி சியோட எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 4 கிராஸ் டியோட எலமெண்ட் 1, 3, 5. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது 3. ஸோ 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று எடுக்கணும். 4, 1, 4, 3, 4, 5. இப்போ சி கிராஸ் டியை மல்டிபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பியையும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கிற வேல்யூவில் காமனை தான் எடுத்து எழுதணும். ஸோ காமன் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் பார்க்கணும். ஸோ காமனாக இருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்கள். இங்கே 1, 3 இருக்குது. ஆனால் இங்கே 3, 1 இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறத எடுத்துக்கிறக்கூடாது. நெக்ஸ்ட்டு இங்கே 1, 5 இருக்குது. இங்கே 1, 5 இல்லை. இங்கே 2, 2 இருக்குது. அதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வேல்யூ பார்த்தோன்னா 3, 3 இருக்குது. இங்கே 3, 3 இருக்குது. ஸோ நம்ம காமன் இன்டர்செக்ஷனில் 3, 3 எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3, 5 இருக்குது. இங்கேயும் 3, 5 இருக்குது. ஸோ 3, 5. இங்கே 4 இன்டர்செக்ஷன்லாம் கிடையாது. ஸோ இது ரெண்டும் காமனாக இல்லை. நம்மளுக்கு இதுக்கும் ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் உள்ள காமன் வந்து 3, 3, 3, 5. ஸோ இப்போ
இதோட ஈக்குவேஷன் 2. Equation 1 and 2. A intersection C cross B intersection D. A cross B, C cross D. Hence, prove. Left hand no, right hand no, prove பண்ணிட்டோம்.